வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாட்டி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி ராஜாவை பார்த்து, ஐயா, உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீதாயா வந்துட்டு வேஷம் கட்ட போற, அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர்ல மழை தண்ணி இல்லாம இருக்கு, அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ராஜா சொல்றாரு, அம்மா, இந்த மாதிரி காலையில அம்மன் சாமியாடி சொன்னாங்க அப்படின்னு கேட்டதோட எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகிட்டு, இந்த மாதிரி ஒரு குடுப்பனை யாருக்குமா கிடைக்கும்? அம்மனே வந்து நான் தான் சாமி ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது எத்தனை பேருக்குமா கிடைக்கும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பொண்ணுங்க எல்லாரும் வந்துட்டு கோவில் திருவிழாவை வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிருது. நைட் ஆனதோட நம்ம ராஜாவுக்கு வந்துட்டு வேஷம் கட்டுறாங்க. ராஜா வேஷம் கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. அவரை பார்த்துட்டு எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க. சேதுபதி ஐயாவுக்கு அப்புறம் இவரு தான் வந்துட்டு இந்த வேஷத்துக்கு பொருத்தமா இருக்காரு. அம்மன் வந்துட்டு சும்மாவா இவரு தான் வேஷம் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள போக போற அவன் திரும்பி வரும் பொழுது உயிரோட வரப்போறது கிடையாது. இப்படியே கோவில் கும்பாபிஷேகம் நிக்க போகுது. எப்படியும் அக்காக்காரி செம டென்ஷன் ஆகிருவா. அவன் புருஷன் இறந்ததுக்கு காரணம் இந்த பரமேஸ்வரி தான் அப்படின்ட்டு பரமேஸ்வரிய கண்டிப்பா சும்மா விட மாட்டா. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு வில்லி ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு வேஷம் கட்டிட்டு கிளம்புறாரு. வேஷம் கட்டிட்டு போயிட்டு திரும்பி நல்லபடியா வந்துடுறாரு. அவரு நல்லபடியா திரும்பி வந்ததை பார்த்துட்டு வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஊர் தலைவர்கள் எல்லாருமே ராஜாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்புறம் ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, எப்பவுமே ஐயா எல்லாருக்கும் குறி சொல்றது வழக்கம். யாருக்காவது குறி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேட்டுக்கிடுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி வந்ததை பார்த்துட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சியாகி அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, நீ எதுக்குக்கா இங்க வந்த? ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி, நான் இங்க வர்றதுனால உனக்கு என்னாச்சு? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அக்கா, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உனக்கு எவ்வளவு பெரிய திருட்டு பத்தட்ட கட்டியிருக்காங்க. நீ இங்க வரணும் அப்படின்னு அவசியம் இல்லக்கா. எதுக்குக்கா நீ இங்க வர? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இந்த ஊர் மக்கள் என் மேல திருட்டு பட்டம் கட்டினாலும் நான் இந்த ஊருக்கோட தலைவி. அதனால நான் இந்த இடத்துல இல்லாம இருந்தா பிரச்சனை ஆகும். சொந்த விஷயத்துக்காக இங்க வராம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு நேரத்துல என்னை வந்து கார்னர் பண்ணுவாங்க. இதனால தலைவி பொறுப்பு என்னை விட்டு பறிபோறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, என்னடா இது, அக்காக்காரி இங்க வந்துட்டாலே, இதனால நம்ம திட்டம் எதுவும் செல்லுபடியாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜா அந்த இடத்துல நிக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி வில்லிய பார்த்து, என்னடி இது, இவருதான் சாமி வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டாருல, அதோட அவ்வளவுதானே? அப்ப வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, என்னமோ அவரு சாமி ஆடுவாராம், அவர்கிட்ட போய் யாரு வேணாலும் குறி கேட்கலாமா. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் அம்மா கிட்ட வந்து முறையிடுங்க. அம்மா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வழிய காண்பிப்பா அப்படின்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரை வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. கையெடுத்து கும்பிட்டு, இது மாதிரி எங்க குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய சண்டைகள் நடக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நீயும் உன் மனைவியும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து அம்மன் கோவிலுக்கு விளக்கு போடுங்க, எல்லாம் சரியாகிரும் அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொருத்தவங்க வந்துட்டு இதே மாதிரி நிறைய சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் அம்மன் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி தீர்வு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அவர்கிட்ட வந்துட்டு, ஐயா, உனக்கே தெரியும், 30 வருஷமா என் குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்கு. என் குடும்பம் இதுக்கப்புறம் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? என்னைக்கு என் குடும்பம் ஒண்ணு சேரும்? அதுக்கான நேரம் என்னன்னு சொல்லுங்க ஐயா. என் மருமகளை இன்னும் எத்தனை நாள் நான் பிரிஞ்சு இருக்க போறேன்? எனக்கும் வயசாயிட்டே போகுது.
இன்னைக்கு இருப்பனா நாளைக்கு இருப்பனான்னு தெரியல. என் பொண்ணுங்க வந்துட்டு என்னை விட்டு, என் பேத்திங்க வந்துட்டு என்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஈஸ்வரி விட மாட்டேங்கிறா. இதெல்லாம் எப்ப வந்துட்டு தடைபடும்? எப்ப என் ஈஸ்வரி என் மேல தப்பு இல்ல அப்படிங்கிறத எப்ப புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஐயா சொல்றாரு, இங்க பாரு, நீ உன் மேல தப்பி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா தப்பு பண்ணவன் நல்லா ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். உன் பேத்தி பேரன் எல்லாருமே சேர்ந்து உன் கூட சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நேரம் இருக்கு. நீ கவலைப்படாத, தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஐயா அப்படி தப்பு பண்ணவன் யாருயா? உண்மையாவே நான் ஒரு உயிரை எடுத்துட்டேனா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கும் அதுக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது. அது உனக்கே தெரியாம நடந்த ஒரு சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிய அவன் பயன்படுத்திக்கிட்டான். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா யாரோ பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்றீங்களே, அவன் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் வில்லி இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல முத்துவும் சிவனாண்டியும் இருக்காங்க. முத்து நேரா சிவனாண்டிய பார்த்து, டேய் மவனே, ஒருவேளை இவன் நம்மள காட்டி கொடுத்துருவானோ? ஒருவேளை அவன் மட்டும் காட்டி கொடுத்தான், ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்மள வெளுத்து வாங்கிடுவாங்கடா. இப்ப என்ன பண்றது? அதுக்கு அவரு சொல்றாரு, சித்தப்பா இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, ஆமா மவனே, இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போறதுதான் நல்லது. வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக பார்க்க டக்குன்னு நம்ம ராஜா இருக்கார்ல, டேய் நில்லுங்கடா அப்படின்னு சொன்னதோட ரெண்டு பேருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா அவரு நம்மளதான் கூப்பிடுறாரு போல. ஊர் தலைவர்கள் நேரா ரெண்டு பேரையும் பார்த்து, என்ன ரெண்டு பேரும் அப்படி நின்னுகிட்டு இருக்கீங்க? உங்களை அம்மன் கூப்பிடுறாங்க, இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, எங்களுக்கு எதுவும் குறி கேட்கணும் அப்படின்லாம் தோணவே இல்லையே. எங்களுக்கு குறி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நாங்களே பக்கத்துல வந்து கேக்குறோம். அவரை வந்து கூப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஊர் தலைவர்கள் கேக்குறாங்க, என்னப்பா இது, அம்மனையே எதிர்த்து பேசுற? இங்க பாரு, அம்மன் ஒன்னதான் கூப்பிடுறாங்க அப்போ அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டி அவங்க சித்தப்பாவை பார்த்து, சித்தப்பா நம்ம வசமா சிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது? ஊரே சேர்ந்து நம்மள கும்மி அடிக்க போகுது அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, மவனே எப்படியாவது சமாளிப்போம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவரு நேரா முத்துவை பார்த்து, என்னடா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு நிக்கிறியா? அதுவும் என் கண்ணு முன்னாடி உன்னால தப்பிச்சு போக முடியுமா அப்படின்னு. அப்ப முத்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சிவனாண்டி முத்திய பார்த்து சித்தப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப அம்மன் நேரா சிவனாண்டிய பார்த்து, என்னடா உன் அப்பனுக்கு சப்போர்ட்டா பேசலாம் அப்படின்னு நிக்கிறியா? போடாங்கிட்டு அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டி ஷாக் ஆகி ஓரமா போய் நிக்கிறாரு. அப்ப முத்துவுக்கு கை கால்லாம் பயங்கரமா நடக்கிறது. ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே நடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது? இவர் எதுக்காக இந்த முத்துவை கூப்பிடுறாரு அப்படின்னு. அப்போ அவரு நேரா பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, உனக்கு ஒரு துரோகத்தை பண்ணா உன் குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னல, அவன் வேற யாரும் இல்ல, இந்த நிக்கிறானே இவன்தான். இவனாலதான் உன் குடும்பம் பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னதோட பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னையா சொல்றீங்க? இவனாலதான் என் குடும்பம் பிரிஞ்சு இருக்கா? அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா, இவனாலதான் இன்னைக்கு உன் குடும்பம் பிரிஞ்சு சுக்குநூறா கிடக்கு. இங்க பாரு, அந்த சிவகாமியோட இறப்புக்கு காரணமே இவன்தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி இவன் பண்ண ஒரு பெரிய தப்புதான் உன் குடும்பத்தையே பிரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஈஸ்வரிக்கு நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஷாக்கு. ஈஸ்வரி எங்கேருந்து வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, ஐயா ஏன் அம்மாதான் ஐயா சிவகாமி, அவங்க இறப்புக்கு காரணம் இவனா? நீங்க எந்த முறையில சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, வாமா, நீ மேலோட்டமா இருக்கிற உண்மைய மட்டும்தான் பாக்குற, ஆனா உள்ள புதைஞ்சு இருக்கிற உண்மையை நீ பாக்கல. நீ பார்க்க தவறுனதுனாலதான் 30 வருஷம் இந்த குடும்பம் பிரிஞ்சு இருந்ததுக்கு காரணமாகிருச்சு. இங்க பாரு, இந்த நிக்கிறானே இவன்தான் உன் அம்மாவோட இறப்புக்கு காரணம். டேய் இப்ப நீயே சொல்றியாடா, இல்ல என் சாட்டைக்கு பதில் சொல்றியா அப்படின்னு. அப்ப முத்து வந்துட்டு பயந்துகிட்டே, இங்க பாருங்க,
நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. அப்ப ஐயா சொல்றாரு, இங்க பாரு, இப்ப நீ சொல்லிட்ட, உனக்கு நல்லது சொல்லுடா அப்படின்னு சொன்னதோட நம்ம வில்லி வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, என்ன பண்றது அப்படின்னு ஒரே பயத்துல நிக்கிறாங்க. சித்தப்பா தான் இத பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அக்காக்காரி கண்டிப்பா சித்தப்பாவை வெளுத்து வாங்கிடுவாங்க. அதோட இந்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு பயத்துல நிக்கிறாங்க நம்ம சந்திரா. அப்போ சிவனாண்டிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குதே, இப்ப சித்தப்பாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு. அப்ப முத்து வந்துட்டு தெரியாது அப்படின்னு சொன்னதோட அந்த ஐயா வந்துட்டு, இங்க பாரு, அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு கையில சாட்டை எடுக்க, அப்ப அவர் அதிர்ச்சி ஆகி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, டேய், அப்படி என்ன உண்மையடா மறைச்சு வச்சிருக்க, சொல்லுடா அப்படின்னு சொன்னதோட அப்ப முத்து சொல்றாரு, ஐயா சொல்றது சரிதான், இது மாதிரி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சிவகாமி இறந்ததுக்கு காரணம் நான் தான். முத நாள் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணேன். அப்போ அவங்க வந்துட்டு மறுநாள் ஊரு பஞ்சாயத்தை கூட்டுறேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஊரு பஞ்சாயத்தை கூட்டினா எனக்கு மானம் பேருமே அப்படின்னு நினைச்சு நான் பயந்தேன். அதனாலதான் அவளோட சாப்பாட்டுல ஒரு விஷயத்த கலந்துட்டேன். அதனால அவ காலையில உயிர் போயிருச்சு. நடந்த சம்பவத்துக்கு நடந்ததுக்கும் அவ உயிர் போனதுக்கும் கரெக்டா இருந்ததோட அந்த சேதுபதி தான் காரணம் அப்படின்னு நான் அப்படியே கதை கட்டி விட்டுட்டேன். அந்த சண்முகம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டோட வந்தான். அவனை அந்த ரிப்போர்ட்டை யாருக்கிட்டையும் கொடுக்க விடாம தடுத்துட்டேன். நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டதும் நம்ம பரமேஸ்வரிக்கு சரியான கோவம். பரமேஸ்வரி அவனை ஓங்கி அரைஞ்சி, எவ்வளவு ஒரு பெரிய வேலைய பண்ணிட்டு இவ்வளவு சுலபமா இருந்திருக்க, 30 வருஷமா என் பேத்தி, என் மவன், என் மருமக யாரு கூடயும் சேர்ந்து வாழ முடியாம இத்தனை வருஷமா பரிதவிச்சு போய் கிடந்தேன். இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்தந்தாண்டா காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஊர் தலைவர்கள் எல்லாருமே அந்த முத்துவை பார்த்து இவனை சும்மா விடக்கூடாது, இவனை அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போ பரமேஸ்வரி சொல்றாங்க, விடுங்கய்யா, தப்பு பண்ண இவனுக்கு ஈஸ்வரி தான் சரியான தண்டனை கொடுக்கணும், அவதான் அவளோட அம்மாவை இழந்துட்டு நிக்கிறா அப்படின்னு. ஈஸ்வரி நேரா முத்துவை பார்த்து, இங்க பாருடா, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு கேவலமான ஒருத்தனா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில என்னைக்குமே உன் முகத்துல நான் முழிக்கவே கூடாது அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள அதிகாரிங்களை கூப்பிட மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்களை கூப்பிடுறாங்க. அப்போ அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்ததோட ஈஸ்வரி நேரா அதிகாரிங்க கிட்ட, ஐயா, 30 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா இறந்ததுக்கு இவங்க தாயா காரணம், இவனை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட முத்துவேலை அதிகாரிங்க பிடிச்சிட்டு போறாங்க. இத பார்த்ததும் நம்ம பரமேஸ்வரிக்கு அப்பதான் நிம்மதியாகுது. பரமேஸ்வரி ஈஸ்வரிய பார்த்து, அம்மாடி, இப்பயாவது நீ உண்மைய புரிஞ்சுக்கிட்டியே, இப்பதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இத்தனை வருஷமா உங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி இருக்கேன், எவ்வளவு கேவலமா பேசிருக்கேன், ஆனா நீங்க எதையுமே பெருசா எடுத்துக்காம இன்னமும் என் குடும்பம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, 30 வருஷம் போனது போனதாகவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும், ஒத்துமையா, அதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும், ஆமா, இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நேரா அங்க உள்ள ஐயாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, எங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு நீங்க தான் ஏன் காரணம் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடுறாம ஊர் தலைவர்கள் எல்லாருமே இத்தனை வருஷமா பரமேஸ்வரி அம்மா தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்பதான் வந்துட்டு அவங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.